ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் ஆனது வெளியாயிருக்கு. பாக்யராஜுடைய இறந்த வீட்டில் இப்போ ஒரு புதிய சம்பவமானது அரங்கேறி இருக்கு. அரங்கேறின அந்த சம்பவம் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரல் ஆயிட்டிருக்கு. வாங்க அது என்ன சம்பவம் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் திரையுலகில் முக்கிய நடிகரும் இயக்குனராக வலம் வந்தவர் நடிகர் கே பாக்யராஜ். இவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி காலையில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். இவருடைய உயிரிழப்பு யாராலேயும் ஏற்றுக்கொள்ள முடியாத பெரிய இழப்பாக இருந்தது. ஏன்னா நல்லா வாக்கிங் போயிட்டு வந்தவர் திடீரென இல்லை அப்படிங்கிறது யாராலையும் ஏற்றுக்க முடியல. இந்த ஒரு நிலையில் இவர் உயிரிழந்ததில் இருந்து இப்போ வரைக்குமே நிறைய பேர் இவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த முடியாமல் இருந்தவங்கெல்லாம் இப்போ வீட்டுக்கு போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டுருக்குறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் பாக்யராஜ் வீட்டில் ஒரு விசேஷம் வந்திருப்பதாக தாள்கள் கசிந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இப்போ இந்த தாள்கள் தான் சமூக வலைத்தளங்களில் வட்டம் போட்டுட்ருக்கு. ஸோ அப்படி என்ன தாள்கள் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகள் 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ மகன் சாந்தனு அப்படிங்கிறது தெரியும். இவர் நடிகராக சில படங்கள் நடித்திருக்காங்க. ஆனால் பெரிய அளவில் இவர் நடிகராக வள வரல. ஸோ இவர் பெரிய நடிகராக வள வரணும் அப்படிங்கிறது தான் கே பாக்யராஜுடைய பெரிய ஆசை. ஆனால் அந்த ஆசை நிறைவேறுவதற்குள்ள இப்போ இவர் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய வருத்தமே. ஸோ இவர் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பாக்யராஜ் சாருக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வகையில் மகன் ஒரு சாதனை செய்திருப்பதாக தாள்கள் கசிந்திருக்கு. அது என்னன்னா, மகன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தற்போது அப்பாவாக இருக்கிறதாக தாள்கள் கசிந்திருக்கு. ஸோ கீகி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருப்பதாக தாள்கள் கசிந்திருக்கு. இதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ வாங்க இந்த வைரல் நியூஸை பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இயக்குனர் மற்றும் நடிகர் கே பாக்யராஜ் கடந்த 10 தினங்களுக்கு முன்பு திடீரென காலமானார். அவரது மறைவின் சோகம் இன்னும் ரசிகர்கள் மனதில் விட்டு அகலவில்லை என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. ஒரு ஆளுமை மிக்க சிறந்த திரைக்கலைஞராக இருந்த இவர் 73 வயதில் இயற்கை எய்தியதை ரசிகர்களால் ஏற்கவே முடியவில்லை என்பது இப்போ வரைக்கும் பரவிட்டுருக்கு. அவரது குருநாதர் பாரதிராஜா மறைந்த 17வது நாளில் சீடர் கே பாக்யராஜு மறைந்து விட்டார். இயக்குனர் கே பாக்யராஜ் மனைவி நடிகை பூர்ணிமாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த நட்சத்திர தம்பதிக்கு சாந்தனு என்ற மகனும் சரண்யா என்ற மகளும் உள்ளனர். சரண்யாவின் மகன் அதாவது பேரன் மீது தாத்தா பாக்யராஜுக்கு பாசம் மிக அதிகம். எப்போதும் தன் பேரனிடம் அதிக அன்பும் பாசமும் காட்டி வருவார். அதேபோல் தாத்தா மீது பேரனுக்கு அதிக பாசம் இருந்திருக்கு. சாந்தனு விஜே கீர்த்தியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். கீர்த்திங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செல்ல பெயராக கீகி என்று அழைப்பது வழக்கமாக இருந்தது. அதாவது சாந்தனுடைய மனைவி பேர் கீகி என்று அழைப்பது இருக்கு. கடந்த 11 ஆண்டுகளுக்கு முன்பு சாந்தனு கீகி திருமணமானது நடந்தது. ஆனால் இதுவரை அவர்களுக்கு குழந்தை இல்லை. இது பாக்யராஜ் பூர்ணிமாவுக்கு அதிக கவலையை மன வருத்தத்தை கொடுத்தது என்பது குறிப்பிடப்படுது. அதேபோல் இயக்குனராக கே பாக்யராஜ் அறிமுகப்படுத்திய பல நடிகர்கள் நடிகைகள் நட்சத்திரமாக இன்று ஜொலிக்கிறாங்க. ஆனால் அவரது மகன் சாந்தனு இன்னும் நட்சத்திர நடிகராக தமிழ் சினிமாவில் ஜெயிக்கவில்லை. தனக்கு மகன் வழி பேரன் அல்லது பேத்தி இன்னும் பிறக்கவில்லையே என்கின்ற கவலையும் தன்னுடைய மகன் சினிமாவில் சாதிக்கவில்லை என்கின்ற ஏக்கமும் கே பாக்யராஜுக்கு எப்போதும் இருந்ததாக குடும்பத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் குறிப்பிடுறாங்க. இந்த நிலையில தான் சாந்தனுவின் மனைவி கீகி இப்போது கர்ப்பமாக இருப்பதாக ஒரு தாள்கள் வெளியாகி இருக்கு. சமீபத்தில் ஒரு நேர்காணலில் பேசிய பத்திரிகையாளர் ஒருவர் இதை பற்றி கூறியிருக்கிறாரு. கே பாக்யராஜின் மருமகள் கீகி இப்போது கர்ப்பமாக இருப்பதாகவோ இது இப்போதுதான் அந்த குடும்பத்துக்கு தெரிய வந்திருப்பதாகவோ தாள்கள் வெளியாயிருக்கு. இந்த நல்ல தாள்களை தெரிந்து கொள்ளாமலேயே பாக்யராஜ் இப்போ மறைந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி நிறைய நெட்டிசன்கள் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. விரைவில் அந்த வீட்டில் மீண்டும் பாக்யராஜே மகனாக பிறப்பார் என்று அந்த முக்கியமான நபர் நேர்காணலில் கூறியிருக்கிறாங்க.
ஸோ உண்மையிலே பாக்கியராஜ் குடும்பத்தினருக்கு அவர் இழந்ததுக்கு பின்னாடி இது மிகப்பெரிய சந்தோஷம் என்றால் அதை முன்னிலை வகித்து கொண்டாட வேண்டிய ஒருவரை அந்த குடும்பம் இப்போது இழந்து நிற்பது தான் காலத்தின் கொடுமையாக இருக்கு. ஏன்னா யார் ரொம்ப பேரம் பேத்தி வரணும்னு ஆசைப்பட்டாரோ அவரே இப்போ இல்லாததா பெரு கொடுமையாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சமூக வலைத்தளங்களில் தாள்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது இப்போ காட்டு தீ போல பரவிட்டு இருக்கு. ஆனால் கீகி சார்பிலையோ சாந்தனு சார்பிலையோ அதிகாரப்பூர்வமாக நாங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எந்த தாள்களும் வெளியாகவில்லை. நம்பகத்தங்க வட்டாரங்கள்லேருந்து இந்த தாள்கள் கசிந்திருக்கு. அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றிய கருத்து என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கீகிக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக தெரிவிங்க. ஸோ பாக்கியராஜை பற்றி சொல்லணும்னா அவர் இயற்கையிலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப எழுதுவதில் அதிக ஆர்வம் கொண்டவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ எழுதுறதுல நல்ல ஒரு பெரிய ஜாம்பவான் என்ற பெயரை பெற்றிருக்கிறாரு. ஸோ பாரதி ராஜா இருக்கிறாருல, அவருடைய இதில் அசிஸ்டண்ட்டாக இவர் வேலை செய்திருக்கிறாரு. ஸோ அவருடைய படத்தில் நிறைய கதைகளை இவர் எழுதி பேசப்பட்டிருக்கு. அதனால் கதை எழுதுறதுல ஜாம்பவனாக திகழ்ந்தவர் பாக்கியராஜ். இவர் இயக்கிய பல படங்கள் இப்போ வரைக்கும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கு. குறிப்பாக இவர் இயக்கிய ஒவ்வொரு படங்களில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட கேரக்டர்கள்லாம் பெண்களுக்கு மிகவும் பிடித்த கேரக்டர்களாக அமைந்திருக்கு. அதனால் இவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடிகராகவோ இயக்குனராகவோ பல பேருடைய இதயத்தில் இடம் பிடித்திருக்கிறாரு. அப்படி இடம் பிடித்தவர் இப்போ இல்லை என்றாலும் அவர் இயற்றிய அதுக்கப்புறம் நடித்த படங்கள் எல்லாமே நீங்கா இடத்தோடு தான் இருக்குது. இப்போ நினச்சாலும் திரையில் அவரை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஜாம்பவான் என்று சொல்லலாம். ஸோ தமிழ் சினிமா ரசிகர்கள் இப்போ வரைக்கும் இவரை கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிலையில் தான் இந்த விசேஷமான செய்தியானது வெளியாயிருக்கு. ஸோ இந்த ரிச்சுவல்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அதிகாரப்பூர்வமாக அவங்களுடைய பக்கத்தில் தாள்களை வெளியிடுவாங்க. அதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு பாக்கியராஜ் சார் இயக்கிய நடித்த படங்கள்லேயே உங்களுக்கு எந்த படம் ரொம்ப மிகவும் பிடித்த படம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். பர்டிகுலராக அவருடைய நடிப்பு திறமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் இந்த நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது மாதிரி நிறைய அப்டேட்டான தமிழ் சினிமா நியூஸ்கள், அரசியல் நியூஸ்கள் எல்லாமே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.